பார்த்தீங்கன்னா அந்த அம்மா படுத்துக்கிட்டு என்னத்தையும் பார்த்துட்டு பூஸ்ட் டப்பா பாருங்க எப்படி போட்டு குடிச்சதெல்லாம் காட்டலையடி சல்லி சல்லியா போயிச்சேடா. லைவ்லேயே காஃபி போட்டு குடிச்சிட்டு போமா. ஆனால் அதெல்லாம் எனக்கு வேணாம். பக்கத்தில் இருக்கிற குட்டி பையன் வந்து புளியும் தின்றா. மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரியான மழை மழை சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். செம்ம மழை. சரி இப்போதான் சாப்பாடு சாப்பிடும்போது காட்டினியா வீடியோ? ஐயோ மறந்துட்டேன். இப்போ தாங்க சாப்பிட்டோம். அதை போய் காட்டலங்க. சிக்கன் குழம்பு சாப்பிடுப்பா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்னும் நல்லா வதக்கணும் வெங்காயம். போதும் பாப்பா. இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன தெரியுமா? சிக்கன் 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 ஹாய் செல்ல குட்டீஸ், நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டே இன் மை லைஃப். நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ரிப்பீட்டடாக கமெண்ட்ஸில் டே ரொட்டீன் போடுங்கக்கா, டே ரொட்டீன் போடுங்கக்கா. ஸோ அதனால தான் இது எடுக்கிறேன். இப்போ தான் நாங்கள் தூங்கி எழுந்தோம் காலையில். இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம டே எப்படி போக போகுது, எப்படிலாம் இருக்க போகுதுன்றத பார்க்கலாம். ஓகே, நாங்கள் பெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறோம். வீடியோக்குள்ளே போயிடலாமா? அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. குட்டி கொஞ்சம் இளநீ குடிச்சிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வயிறு வலிக்குதா ஹீட்டு. அதனால் ஸோ வந்து நம்ம இன்னைக்கு இளநீ வாங்க சொல்லியிருந்தேன். இளநியை தூக்க முடியலங்க, ஒரே நிமிஷம். ஏப்பா தூக்கியாச்சு இளநீ. இப்போ நம்ம வந்து இளநியை குடிச்சிட வேண்டிதான். நல்லா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இளநீ குடிச்சிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நம்ம ப்ரஷ்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. லைட்டாக ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கோம். அப்படியே போக போக என்ன நடக்குதுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே வாங்க, என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். என்ன பண்ணுற? சமைச்சிட்டு இருக்கேன் பாப்பா. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்னும் நல்லா வதக்கணும் வெங்காயம். போதும் பாப்பா. இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன தெரியுமா? சிக்கன் 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 கிரேவி செய்ய சொல்லியிருக்காங்க. அதனால செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சிக்கன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால செய்ய சொல்லியிருக்கேன். ஓகே, தக்காளி போட்டுடலாம். நான் வந்து எப்பவுமே எழுந்துடுற உடனே ஷார்ட்ஸு வீடியோஸ் இதெல்லாம் எப்பவுமே அப்லோட் ஆகிட்டே இருக்கும் போது தான் நான் ப்ரெஷ்ஷே பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் இதை இப்போ உடச்சி தர சொல்லி கேட்டிருக்கேன். இது இளநீ உள்ளே இருக்கு இல்லையா, அதை உடச்சி கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த தேங்காய் இருக்கும், அது சூப்பராக இருக்கும். இதுக்குள்ளே இருக்கும் இல்லையா, அது நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். இன்னைக்கு அங்கே டே ரொட்டீன் எப்படி போகுது, எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? உடச்சி கொடுக்குறாங்களா? வாங்க போகலாம் போகலாம் போகலாம். அருவாய் பார்சல் தர மாட்டாங்களா? என்ன வருது? பார்த்து ஏன்
ஏனாக அருவா ஷார்ப் இல்லை தானே? சாணம் பிடிக்கிறவங்க கிட்ட எடுத்துட்டு போகணும் இதெல்லாம். கிளி 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 சூப்பரா இருக்கு. சொன்னல நான் இந்த இடத்துல வந்து நல்லா இருக்குன்னு. வெத்திக்கு போட்டுறதா? தேங்காய்லாம் போட்டுரு. ஓகே உடைச்சாச்சு பாருங்க. போலாம் உள்ள. அம்மா உள்ள வந்தாச்சு. என்ன பண்ற? பவுல போட்டு எனக்கு எடுத்துட்டு வருவாங்க. ஓகேவா? நம்ம அது வரைக்கும் உட்கார்ந்துகிட்டு இருக்கணும். அப்பா வெக்கையா இருக்குதுங்க, முடியல இந்த வெயில்ல. இந்த மாதிரிலாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதான் நம்ம. ஆனால் ஏதாச்சும் ரொம்ப லாங் வீடியோ லென்த் வீடியோ எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னா அது உட்காந்து பண்ணுறதுக்கே எனக்கு தலை வலி ஆகிடுதுங்க. ஏன்னே தெரியல. மாத்திரை போட்டு போட்டு எடிட் பண்ணுறதா இருக்குது. செம்ம இதுவாக இருக்குது. அப்படியே ஃப்ரீயாக விட்டாங்கன்னா படுத்துக்கலாம் போல் அப்படி இருக்கிறேன் நான். சரி வீடியோ எடுக்கணும், வேறு என்ன பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ஃபேமிலிஸ்லாம் 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா எங்கா வீடியோ வரல எங்கா வரலன்னு கேட்குறாங்க. இந்தா இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. ஆனால் இதில் வந்து எனக்கு ரொம்ப அந்த திக்காக இருக்கும் இல்லையா, அது எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் அந்த வளன்னு இருக்கும்ல, இதோ இந்த மாதிரி. ஸோ இது எனக்கு பிடிக்கும். சூப்பராக இருக்கு. அந்த மாதிரி தேங்காயில் உள்ள வழுக்க உங்களுக்கு பிடிக்குமா சொல்லுங்க. ஓகே தேங்காய் நான் சாப்பிட்றது அங்கேயும் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்காவா இருக்குமா? தேங்காய்னா வந்து தேங்காய் இல்லை, மட்டையாக இருக்கும்ல அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சாப்பிட்டு வந்து உங்களை மீண்டும் பார்க்கிறேன். ஓகே என்ன பண்ண? கீழே போட்டியா? கீழே போட்டானா ஒத்ததான் இருக்குது அவளுக்கு. கீரை இறைக்காம சாப்பிடணும், அடிதான் உனக்கு. கீரை அரைச்ச நல்லா இருக்கு. இப்ப உனக்கு நல்லா இருக்கு. சாப்பிடு உட்காந்து. சரி ஓகே ஆஃப் பண்ணு. சாப்பிட சொல்லுங்க. உட்காந்து சாப்பிட மாட்டேன்டா. அங்கே கிச்சன் கிட்ட வேலை இருக்கு, நம்ம போய் அதை பார்ப்போம். நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டில் சமைக்கிறோம். ஆப்பாங்க ரொம்ப நுட்டு போயிடுச்சுனா மசாலா ஆட் பண்ண வரலையா? காதல் வந்து அந்த சாங் தெரியுமா? சோபடிக்கும் சாவடிக்கிற கேள்வி கேட்டே வேலை தானே பார்த்துட்டு இல்லை கமெண்ட் வந்துக்குதா அதை கேட்டேன். நிலைமைய பார்த்தீங்கன்னா எப்படிலாம் போயிட்டு அவங்க பண்ற வேலையெல்லாம் நான் பண்ணிட்டு போயிட்டேன். சோறுல வச்ச கையில கீழே கூட்டிக்குவாங்க, அதுதான் அவ்வளோ நிலைமை. அம்மா என்கிட்ட இருக்குமா மைக்கு? சத்தமா பேச கேட்கும்.
பொறுத்தது போதும், பொங்கி எழு. ஏதோ நான் சோறு அடிக்கிறது கூட கேட்காது போல காய். மைக்கு அவங்க வச்சுக்கிட்டு என்ன வேலை வாங்கிருக்கீங்க. காதல் வந்து ஹாயா படுத்துல ஹாயா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. பேசிட்டு நான் ஃபேனை வர போட்டேனே. சரி ஆஃப் பண்ணிடலாம். சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க, எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு பக்கம். நீ துணி உரைக்கும் போது நான் தான் கிளறி விட்டுட்டு இருந்தேன். ஆமாம், தீஞ்சுது. என்ன யாரு பண்ணுவா? நான் தான். சிக்கன் குழம்பு பார்க்கலாம் எப்படி இருக்கு. நான் வச்ச சிக்கன் குழம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பிடிச்சிட்டு இருக்கு. ஓகே பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃபோன் பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்கா. போய் அவளை பயன்படுத்தலாம். நான் வேறு சிந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. நல்லா ஃபோன் பார்த்துட்டே தூங்கிட்டாங்க. இப்போ நம்ம பயன்படுத்தலாமா? வா. என்ன தூக்கம் உனக்கு? ஃபோனை நோண்டிக்கிட்டே என்ன உனக்கு தூக்கம்? நல்லா தானே இருந்தா? ஏய் எந்திரி. வேர்வை இல்லை, நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நல்லா ஃபோன் பார்த்துட்டே தூங்குங்க. ஏய் இங்க வா, எந்திரிச்சு வா. ஏய் இந்த ஃபோன் ஒன்று வாங்க முடியும். எப்படி உனக்கு முழு தூக்குறதுங்க? வா எந்தி சொல்லு. தூங்காதே பாப்பா, தூங்காதே. எந்திரி. எதுக்கு பயமுறுத்தினேன்? சும்மா ஃபன் தான் பயன்படுத்தினேன். சும்மா ஜாலியாக இருக்குங்க. எடிட் பண்ண இந்த தூங்கிட்டு இருக்கிறேன் போல தா. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு வச்சாச்சு, எல்லாம் தொடச்சி க்ளீனாக வச்சாச்சு. டயர்ட் ஆயிடுச்சுங்க. ஆனால் நல்லா இது ரொம்ப நாள் கழித்து அவங்களுக்காக நான் சிக்கன் கிரேவி செஞ்சு சோறு வடித்து அழகாக க்ளீனாக வச்சுருக்கேன். அப்புறமா தான் சாப்பிடும். கொஞ்சம் டயர்டாகிடுச்சா, ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்லாம். ஓகேவா? நான் சமைச்சதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் நல்லா தான் சமைப்பேன் ஓரளவுக்கு. ஸோ அதனால தான் என்னை நம்பி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு. டயர்டாகிட்டோம் நாங்கள். இப்போ நாங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் கொஞ்ச நேரம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். எங்களால் முடியல. அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டில் பெருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரு. வெயிலாக இருக்குது, கொஞ்ச நேரம் பத்துட்டு அதுக்கப்புறம் போய் வேலை செய்யலாம் அப்படின்ட்டு கூட்டின்னு வந்துட்டேன். இதுதான் எங்களோட டே ரொட்டீன். என்ன பண்ணுறோம் பார்த்தீங்களா வீட்டில் இருந்துக்கிட்டு. டயர்ட்னஸ். ஓகேப்பா, டே ரொட்டி தான். நெக்ஸ்ட் பார்ப்போம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ஃபோன் நோண்ட போகிறோம். வீட்டில் நிறையா வேலை இருக்குது. வீடு தொடக்கணும், வீடு பெருக்கணும். ஸோ இன்னும் வேலைலாம் இருக்கா. அதனால் நாங்கள் அதுக்குள்ளேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் படுக்க மாட்டோம். ஏன்னா டே ரொட்டீன் இருக்குது. அதனால் ஃபோன் நோண்டிட்டு நாங்கள் வருகிறோம். ஓகே, அப்படியே கண்டினியூஸாக பாருங்க. பாயா எப்படி சொல்லுவ? மழை துணி எடுக்கல. மழை வருது, மழை வருது, மாடு போகுது. இதான பார்த்தீங்களா மழை வருது. இன்னைக்கு வந்து தூங்கிட்டு இருந்தோம். பட பண்ண ஓட்டில் சத்தம் வந்தோடனே ஓடி வந்துட்டோம். இல்லை ஆனால் யாருக்கெல்லாம் அந்த ஓட்டு மேலே சத்தம் கேட்கறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்கள் பக்கத்து வீட்டு பிள்ளைங்க சொல்லுவாங்க, அக்கா எனக்கு ஓட்டு மேலே வந்து அந்த படப்படம் சத்தம் கேட்டுட்டு அப்படியே தூங்குறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. எனக்கும் அதே மாதிரி தான் படப்பட சத்தம் கேட்டு நிறைய மழையான்னு வந்து பார்த்தா தூருதுங்க. மழையே இல்லைங்க. அந்த இதுக்கே உள்ள சத்தம். ஓகேவா, நம்ம மறுபடியும் உள்ளே தூங்குவோம். போகலாம். மழையில் போகிறோம். ஆனால் கிளைமேட் பார்த்தீங்கன்னா நல்லா
கிளைமேட் கொஞ்சம் பரவாயில்ல, வெயில் இல்லாமல் இருக்கு. பழமா மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரியான மழை சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். செம்ம மழை. சரி, இப்போதான் சாப்பாடு சாப்பிடும்போது காட்டினியா வீடியோ? ஐயோ மறந்துட்டேன். இப்போதாங்க சாப்பிட்டோம், அதை போய் காட்டலங்க. சிக்கன் குழம்பு. சாரி கைஸ், சாப்பிடும் போது காட்டல, மன்னிச்சுங்க. சிக்கன் குழம்பு சாப்பாடு சாப்பிட்டுட்டோம், காட்டவே இல்லை, லூஸு. மறந்துட்டேன். ஸோ அதனால மாம்பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் இதை சாப்பிடுவோம். ஸோ அது சாப்பிட்டாச்சு. நாங்கள் சாப்பிட்டதுனால இதை சாப்பிட்றோமே. ரோட்டில் நல்லா சத்தம் கேட்டுச்சு. செம்ம மழையான மழை. திடீர் மழை பெய்யுது. எங்கள் வீட்டில் எப்பயுமே மாம்பழம்லாம் இருக்கும், வெட்டி வெட்டி சாப்பிட்றதுக்கு, ஜூஸு எல்லாமே இருக்கும். ஸோ அதனால தான் பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம மழை தெரியுதா? பா, வேற லெவலில் பெய்யுது மழை. பார்க்கவே அல்டிமேட்டாக இருக்குது. காற்று நல்லா சூப்பராக இருக்கும் இங்கெல்லாம். செடிலாம் அப்படியே அள்ளுது போகிறாங்க. நாங்கள் வேறு இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். செம்மையாக இருக்குது. சரியா போக போக பாருங்க. அங்கெல்லாம் ஏதாச்சும் மழையாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மழை பெஞ்சா பிடிக்குமா, வெயில் வச்சா பிடிக்குமானாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு எப்போவுமே ரெயினில் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். மழை பெஞ்சாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே, பார்க்கலாம். இப்போலாம் அடங்க மாட்டேங்கிறானா? ஃபஸ்ட்லாம் என்ன நல்ல பிள்ளை, இப்போ ஆய் பிள்ளையாக மாறிட்டேன். என்ன பிள்ளையா மாறிட்டேன்? ஆய் பிள்ளை. ஐயோ, சை 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 சை. இப்போ அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்க ரொம்ப. நீ அடம் பிடிக்கல, ரொம்ப கேட்டு கேட்டு அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்க. எல்லாமே நீ தான் கேட்குற. நீ தான் கேட்குற. எதையாவது கேட்டு அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கிற. நானா நீயா? வாங்கி கொடுக்கலன்னா அழுவுற. சரி, இப்படிதான் யாராவது இருப்பாங்களா சொல்லுங்க? எதுக்கு அப்படி இருக்க? ஏதாவது கேட்டு அடம் முடிச்சுட்டே இருக்க இந்த வயசுல, சின்ன குழந்த மாதிரி. ஏன் அப்படி பண்ற? சொல் பேச்சு கேட்பியா, கேட்க மாட்டியா? சொல் பேச்சு கேட்பியா, கேட்க மாட்டியா? ஓ, மறைச்சிட்டு இருக்கியா? அட பாவிங்களா, கோவம் மட்டும் வருது, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிற. மறைக்க வாங்கி கொடு வாங்கி கொடுன்னு டார்ச்சல் பண்ற. எதை கேட்டாலும் உடனே கேட்குற. அடி வாங்குவ நீ. அடங்கிய அதுக்கப்புறம் சொல்லு, கேப்பியா? கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான் இல்லையா? அடம் பிடிக்கூடாதுன்னு கேட்டிருக்கான். அடம் பிடிப்பியா? சாரி சொல்லு, சாரி சொல்லு. நோ சொல்லு, சாரி சாரி சொல்லு. எங்களுக்கு இப்போ வந்து செம மழை பெய்யுதுனால நாங்கள் உள்ளே உட்காந்துட்டு கிடக்குறோம். இன்னும் வண்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா வெளியாச்சும் போவோம். வாடா. ஆனால் வண்டி எடுத்து வெளியும் போக முடியல. பார்ப்போம். சரி, பார்க்கலாம். மழை கொஞ்சம் விடட்டும். ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முறுக்கு சாப்பிட போகிறோம். இந்த முறுக்கு சின்ன பசங்கள்ட்ட புடிங்கி வாங்கி சாப்பிட்றா. எங்கள் வீட்லேயே நிறையா. ஐயோ, எப்படி எடுக்க பாருங்க வீடியோவை. அதுக்கு தான் கேட்டேன். என்ன கேட்டேன்? அங்கே தான் ஆல்ரெடி இருக்கேன். ஆல்ரெடி வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் பையன் இருக்குது. ஆனால் அதெல்லாம் எனக்கு வேணாம். பக்கத்தில் இருக்கிற குட்டி பையன் வந்து புடிங்கி தின்றா. இது கேட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். ஓகே, எங்களுக்கு இதே ரொட்டின்னு கொஞ்சம் போராக தான் போகுதுல. ஆமாம், இன்னும் வெளியே தான் போகலாம். இரு. ஓகே, சாப்பிட்டு வந்துடுறேன். என்ன பண்ணுற? பெருக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது? ஏன் தலையெழுத்தி
நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆமா இது அப்படியே மகா ஃபேவரட். நான் வாக்கப்பட்ட இடம் அப்படி இருக்கு, நான் என்ன பண்றது? நான் எப்பலாம் பெருங்கணும் அப்பலாம் வர மாட்டீங்க. நான் வாக்கப்பட்ட இடம் அப்படி இருக்கு, வேற என்ன பண்றது? என்ன ரொம்ப உப்பா இருக்கு முறுக்கு. அது அப்படிதான் இருக்கும் அந்த முறுக்கு. அவங்க பெருக்கட்டும் மைக் என்கிட்ட இல்லை. வந்து சாயந்தரம் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணலாம் பாருங்க. மைக்கை போட்டு என்ன வேலை பார்க்குறாங்க பாருங்க. போய் குத்தி சும்மா என்ன சொல்றேன் காட்டு பார்க்குறேன். இதுவும் ஆகல. இல்லை வேலை. சரி வா. ரவுண்டா ரவுண்டா உடனே ரவுண்டா. நான் கேட்கவே இல்லை. ரவுண்டு கூப்பிட்டு போனேன். நம்ம வீடியோஸ் ஏதாவது எடுக்கிறதா எடுக்கலாமா? வீடியோஸ் எடுக்கிறது இருப்பா டயர்டா இருக்குதுப்பா. சும்மா காலையிலேருந்து நீ தூங்கிட்டு தாங்க இருக்கிற காய்ஸ். பார்த்தீங்களா டயர்டாக இருக்கும் அவங்களுக்கு. அடிங்க காய்ஸ் அவ்வளோ. மைக் எடுத்துக்கோமோ? அது இல்லை இன்னைக்கு ரொம்ப என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி சோம்பேறியா இருக்கு. ஏன்னா தொடர்ந்து 4 நாளா ரிஸ்க் எடுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த யூடியூப்காக. என்ன சொல்றது, டைலாகா போயிட்டு இருக்கு, ரீக்ரியேஷனா போயிட்டு இருக்கு. தொடர்ந்து நேற்று நைட்டு கூட இந்த மருது இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு இருந்தோம். மருது சீன், அப்புறம் என்னது இந்த மாதிரிலாம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்குமா. இன்னைக்கு ரொம்ப முடியலங்க. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நான் பார்த்தீங்களா எப்படி இருக்கேன்னு. குளிர் ஒரு பக்கம் குளிக்கலான்னு பார்த்தாலும் ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால தான் சரி என்னதான் நடக்குது ஏதுதான் பண்ணுறோன்றத அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள். கொஞ்சம் கேப் விட்டுட்டு மறுபடியும் நம்ம வருவோம் வீடியோக்கு. ஓகே, ஒரு 5 minutes கேப். A few minutes later. பண்றேன் துணி காய போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து துணி துவைச்சு கொடுத்துட்டேன். சும்மா சொன்னேன், துணிலாம் துவைச்சு கொடுக்கல, அவங்களே தான் துவைச்சிக்கிட்டாங்க. துவைச்சதுன்னா இதெல்லாம் வந்து ஒரு நாள் அப்படி போடுறது தானே. ஸோ வந்து இது அவங்களே துவைக்க மாட்டாங்க, அலசி தான் போடுவாங்க. உண்மையாலுமே அதாங்க. ஏன்னா நம்ம வந்து எங்கேயும் அவ்வளோ இது பண்ணுறது இல்லை. நம்ம ட்ரெஸ் எல்லாம் இது அவ்வளோ நம்ம ஒன்றும் அழுக்கெல்லாம் படுத்த மாட்டோம். நம்ம என்ன குழந்தைங்களா நம்ம. ஸோ வந்து அவ்வளோ நம்ம ட்ரெஸ்லலாம் அழுக்கும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, ப்ரெஷ் பண்ணுற அளவு கூட இருக்காது. ஸோ வந்து இந்த ரீல்ஸ்க்காக போட்டோம் அப்படின்னா உடனே வந்து ரிமூவ் பண்ணிட்டு லைட்டாக அலசி, ஏன்னா அந்த வேர்வை ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அதனால் அலசி போடுன்னு சொல்லுவேன். மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, அலசி போட்டிருக்காங்க, இருந்தாலும் காயெல்லாம் போடுறாங்க. ரொம்ப நன்றி. என்ன குட்டி? ஓகே, அப்படியே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாருங்கள். ஏதாச்சும் கொடுத்துட்டே இருக்காங்க சாப்பிட. வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது வந்து குட்டியோட டே ரொட்டீன் தான் போல். எப்போ டே ரொட்டீன் எடுத்தாலும் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அதுதான் சரி. ஓகே, பார்த்து என் சேனலில் வர்றது எப்போவுமே நான் ஒரு நாள் போட்டேன்னா வியூவர்ஸ் அள்ளிடும்னு நினைக்கிறேன். நான் இதெல்லாம் வேலை பார்த்தேன்னா தானே குட்டி? வேலையை செய்ய மாட்டேங்கிறீங்களா? பாவியே, என்ன வார்த்தை சொல்லிட்டேயா நீ? ஓகே செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, எப்படி இருக்கு ஏது இருக்குன்றதையும் சொல்லுங்க. எங்கள் டே ரொட்டீன் இன்னைக்கு என்னன்னு தெரியலங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி சோம்பலான டே ரொட்டீனாக போயிட்டு தமிழ் சோம்பலான டே ரொட்டீனா இது ஏதோ சோம்பலாக போய்கிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல ஒரு மாதிரி. சரி ஓகே, ஆனால் பார்க்கலாம் என்னன்னே தெரியல. ஒருவேளை தொடர்ந்து நம்ம விடாமுயற்சியோட வீடியோ அண்டு ரீக்ரியேஷன் இதெல்லாம் எடுக்கிறதுனால ரொம்ப டல்லாக இருக்கா எனக்கு. பாருங்களேன், காலேருந்து என் ஃபேஸ் ஈவினிங் வரைக்கும் ஆயிடுச்சு. இப்படியே தாங்க இருக்கிறேன் நான். இல்லை அப்படியே ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. என்னன்னே தெரியல, இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. ஸோ ஒரு மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரினா சாப்பிட்ட வயிறு ஃபுல்லாக இருக்கு ஆல்ரெடி. அப்படியே என்னென்ன நடக்குது ஏது நடக்குது தான் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே,
ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? என்ன பண்ற? லைட்டிங் ஐயோ புடிங்கிருச்சு ஆண்டி. இப்படி லைட் செட்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் லைவ் போயிருந்தோம். ஸோ அதனால தான் காப்பி போட்டு குடிச்சதெல்லாம் காட்டலையடி, சல்லி சல்லியா போயிச்சேடா. லைவ்லயே காஃபி போட்டு குடிச்சிட்டு போமா. காப்பிலாம் போட்டு குடிச்சேன். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன், பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திட்டுறாங்க. காஃபி குடிச்சிட்டு லைவ் போயிட்டு நம்ம ஃபேமிலிஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு வந்தோம். சூப்பரா இருந்துச்சு. ஓகே அகெயின் என்னென்ன நடக்குதுன்றத பாருங்க. கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. 2 lakh சப்ஸ்கிரைபர் அடிக்க போகிறதுக்கு விஷலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஓகே பார்க்கலாம் இன்னும் என்னென்ன நடக்குது, என்னென்ன பண்ணுறோம், எது பண்ணுறோம். ஓகே ஓகே பாய் பாய். என்ன குட்டியே எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ண? இப்போ நான் என்னடி ஒண்ணு பண்ணேன்? இப்ப மூஞ்ச காட்டிட்டு போனீங்க. மூஞ்ச காட்டனா? ஆமா. ஏய் நான் எப்ப காட்டுனேன்? மூஞ்ச எப்ப காட்டுனேன்? இப்ப நான் என்ன கேட்டேன்? என்ன கேட்ட? இல்ல எனக்கு புரியல. என்ன கேட்ட? எனக்கு புரியல. ஏய் நீ பண்றதுதான் புரியல. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன கேட்ட என்கிட்ட? நான் என்ன கேட்டேன்? அதான் என்கிட்ட கேட்டனா என்ன எனக்கு தெரியும். என்ன கேட்ட? சும்மா வேறு பேசுறேன். லோலா லக்கி வீட்ல உட்காந்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. ஓகே டாடா பாய். நீ பாய் சொன்னியா? என்ன இருக்குது வா அப்புறம் பாய் சொல்லலாம். சரி போயிட்டு வரேன்னு சொல்லு. போயிட்டு வரேன் காய்ஸ். ஏன் பேக் சொல்லு. போயிட்டு வரே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வரேன். ஓகே பாய். பார்த்தீங்கன்னா அந்த அம்மா படுத்துக்கிட்டு என்னத்தையும் பார்த்துட்டு பூஸ்ட் டப்பா பாருங்கள் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்குது. ஏய் நான் பூஸ்ட்டு போட்டு குடிக்கிறதுக்கு வச்சுருந்தா நீ என்னத்துக்கு இது காலி பண்ணிகிட்டு இருக்க? எதுக்கு அப்படி பண்ணுற? மறுபடியும் யார் ஏசி போட்டோம்? ஐயோ நான் மேலே உட்காந்துட்டுக்கிறேன் ஏசி ரிமோட் மேலே. சரி ஓகே அவள் சாப்பிட்டேன். இந்த மாதிரி தான் அவன் திருடி சாப்பிட்டுட்டு இருக்கா பாருங்க. நான் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸை மூட்டையே எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இங்கே பாருங்க மூட்டை தின்னுட்டு இருக்கேன். எள்ளு உருண்டை எனக்கு பிடிக்கும். அதனால சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகே பாப்போம் நெக்ஸ்ட். நாங்கள் வெளியே போயிட்டு இருக்கோம். தூரல் போடுதுங்க ரொம்ப மழையில அன்டைம்ல மழை வேற இதுல. ஐயோ கரண்ட் இல்ல தெருவுல எங்கேயுமே இல்ல. இடிச்சோடி இருக்குது. கரண்டே இல்ல. ஃபுல்லா மழை வேற பெய்யுது. சரி டே ரொட்டீன் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றதுக்காக இதை அப்படியே நான் கேட்சப் பண்ணிக்கிறேன். அப்படியே பாருங்க என்னென்ன நடக்குதுன்னு. நைட் நாங்கள் சாப்பிட போயிட்டு இருக்கோம் எங்க அம்மா வீட்டுக்கு. ஓகே போயிட்டு என்ன சாப்பிட்றோங்கிறத காட்டுறேன் பாருங்க. ஓகேவா? ஓ அங்கே போய் எவ்வளோ இருட்டா இருக்கு பாருங்க. அந்த எவ்வளோ இருட்டா இருக்கு பாருங்க வானெல்லாம். ஓகே பாப்போம். 15 minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கு போயிட்டு இருக்கோம். அது என்னன்னே தெரியல. எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றத எடுக்க மறந்துட. சோறு கண்ணில் பட்டா போதும் டக்கு சாப்பிட்றதா இருக்குது. தோசை சாப்பிட்டனால நைட்ல எப்படி இது பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. ஏன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நாங்கள் அவள் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு இன்னும் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நைட்ல ரெடி பண்ணுவாங்க மேடம். அப்புறம் மழையான மழை செம்ம மழை இங்கே மறுபடியும் வரப்போகுது. அதுக்குள்ளே போயிட்டு ஆமாம் செம்மையாக குளிர்ந்து நம்ம காலையிலேருந்தே வெளில வரோம். நைட்டில் தான் வரோம். அதுவும் எங்கள் வீட்டில் தோசை ஊற்றி தரேன். நாங்கள் அதனால தான் போனோம். சிக்கன் கிரேவி எடுத்துகிட்டு போயிட்டோம். சிக்கன் கிரேவி தோசை நல்லா இருக்கும். அதனால தான் ஓகே வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்த உடனே உங்கள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். குட்டி வந்து எனக்காக ஹீட்டர் போட்டு வச்சிருக்காங்க. நான் போயிட்டு குளிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே அவங்க ஜாமான் கழுவிடுறாங்க போல. நான் அதுக்குள்ளே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே வந்துடுறேன். பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன். நைட்டுக்குள்ள பாத்திரம் எல்லாத்தையும் நான் வந்து நைட்டாக கழுவிடுவேன். எனக்கு ஒரு பழக்கம். ஸோ வந்து வீடு க்ளீனாக இருக்கணும். அதுக்காக நான் வந்து
எல்லாத்தையும் அப்பப்போ கழுவி வச்சிருவேன். ஓகே நம்ம கழுவும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் பூஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தேன்ல, அந்த பூஸ்ட் எல்லாம் அப்படியே இதுவாயிடுச்சு. ஸோ வந்து ஒரு பக்கம் வர மழை பெஞ்சிட்டே இருக்கு. அதனால இன்னைக்கு வந்து நாங்கள் எதுவுமே வேணாம், காய்ச்சல் வந்துடும், பல்லு வர வலியா இருக்குல்ல. இப்போ பரவாயில்ல தான், ஆனால் மறுபடியும் வலி வந்துட போதும்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு வந்து குளிக்கல. சரி ஓகே, அவங்க வந்து சுடு தண்ணி வச்சு கொடுத்தாங்க, அதில் குளிச்சாச்சு. அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? துளைக்கி முடிச்சுட்டாங்க போல. ஓகே, அப்படியே இப்போ நான் என்ன பண்ணோன்னா, எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் வேலைலாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கணும், பண்ணணும் நாளைக்கு வீடியோக்காக. அதனால் நம்ம எடிட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு வேலை. ஓகேவா? நைட் இத்தனைக்கும் நாங்கள் வீட்டில் தான் சாப்பிட்டோம். எப்படி ஜாமான் வந்துச்சு? டீ குடிச்சிங்களா? எங்கள் அண்ணெல்லாம் வந்து அதுவா மதி. ஓ ஓகே ஓகே ஓகே. ஹாய், டயர்டாயிடுச்சுங்க, ஜாமான் கழுவிட்டு வந்தோன்னே. பரவாயில்ல விடுங்க. ஓகே ஓகே, பார்ப்போம் நெக்ஸ்ட்டு. முடிச்சு போறியா? என்னப்பா? ஏன்னா மழை பெஞ்சது இல்லையா, அதனால கொசு கடிக்கும். ஸோ அதனால சாம்பிராணி புகை போட்டுற போறாங்க. வயிறு ஃபுல்லாக சாப்பிடல, ஃபுல்லாக இருக்குது. நல்லா இருந்துச்சு தோசை. ஆனால் எங்கள் அம்மா செஞ்சேன், நான் சாம்பார் சாப்பிட்டேன். இங்கே வந்து நான் செஞ்ச இவங்க செஞ்ச சிக்கன் கிரேவி சாப்பிட்டேன். நான் செஞ்சனே வருதுமா, இவங்க செஞ்சது தான். அதில் பை மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் சிக்கன் வந்து ஒரு மாதிரி நான் டேஸ்டே இல்லைன்னாங்க. என்னதான் பண்ணாங்கன்னு நான் போய் பார்த்தா, அது கிரேவி உப்பு இல்லை, உரப்பில்லை, வெங்காயம் வதக்கலை. அப்போ நம்ம போயிட்டு நம்மளோட டெக்னிக் யூஸ் பண்ணோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு அதில் நான் எப்போவுமே உங்களுக்கும் வேணும், இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் வந்து கொஞ்சம் நம்ம லாஸ்ட்டாக இறக்கும் போது பெப்பர் அப்படி சேர்த்து, இவங்க கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தாலும் நான் வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணேன். ஸோ அது போட்டுட்டு நல்லா இது பண்ணி விட்டேன், வதக்கி விட்டோன்னே சுந்துச்சு. அது நைட்டில் வந்து சாம்பிராணி போட்டால் கொஞ்சம் கொசு இருக்காது. அதுக்கப்புறம் புகலாம் போனதுக்கப்புறம் தான் நாங்கள் ஏசி போடுவோம். அதனால அது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நல்லா கிரேவி நல்லா வறுத்த மாதிரி இது பண்ணிட்டு தோசையில் அவங்க வறுத்து சாப்பிட்டாங்க. என்னது கம்முன்னு இருப்பேன், நீயா இருப்ப, தொல்லை பண்ணிட்டே இருப்பேன். என்ன ஒரு நிமிஷத்துக்கு டார்ச்சல் பண்றா, எப்ப பாரு வேலை வாங்கி பாக்குறாங்க போல, ஒரு வேலை வாங்கிட்டே இருப்பா. நான் பாட்டுடு இத்தெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். செவனே எங்கேயோ ஒரு மூலையில நான் கிடந்தேன், பேச்சு மயக்கி என்னை கூட்டிட்டு வந்து என்னை இப்படி சாவடிக்கிறா காய்ச்சி. ஏதோ ஒரு மூலையில நான் பாட்டுல மும்பையில கடந்தேன். பேச்சு எங்க அப்பா சத்தியமா நான் பேசவே இல்லை. சரி, அது கிடையாது, நல்லா லவ் பண்றதுக்கு அப்புறம் பேசுனீங்க இல்லையா? பேசுனதே இல்லை நைட்ல விடிய. நீ என்ன இது கால் பண்ண? விடிய பேசுனதே இல்லை. நான் பாட்டுல எங்கேயாவது நிம்மதியா இருந்திருப்பேன். இங்க வந்து எங்க வீட்டுல அடிச்சு துரத்துனாங்களே, அப்ப எதுக்கு போவாம அப்படின்னு இருந்தேன். போக வேண்டியதான் அப்பயே. அப்போ போயிருக்கணும், இப்போ வந்து மாட்டிக்கிட்டேன். அப்பயே போயிருந்தா எங்கேயோ போய் எப்படியோ இருந்திருப்பேன். ஓகே, இவங்க டிவி பாக்குறாங்க, நம்ம கொஞ்ச நேரம் எடிட் பண்ணிட்டு அவ்வளவுதான் நம்மளோட டே ரொட்டீன். டைம் ஆயிடுச்சு, 11 மணி 12 மணி வரைக்கும் இந்த டைம்ல நான் டே ரொட்டீன் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் டல்லாக தான் போச்சு. ஆனால் நாங்கள் எப்போவுமே வெளியே போகும், கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். மத்தியானமே இந்த மழை பெய்ய ஆரம்பிச்சிதுங்க, செம்ம கடுப்பு. அதனால டே ரொட்டீனே கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் ஆன மாதிரியே இருக்கு. சாப்பாடு செஞ்சோம் ஆனால் காட்டல, சாப்பிடும் போது காட்டல, சாப்பாடை பார்த்தா போதுன்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே போயிடுச்சு. சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம டே ரொட்டீன் இன்னைக்கு நாள் இப்படிதான் போச்சு.
ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் எனக்கு தான் பெண்டு நிமிர போகுது. ஏன்னா நம்ம எடிட் பண்ண போறோம். 1 hour ஆயிடும். வீடியோ எடிட் பண்றதுக்கு 1 hour, ஷார்ட்ஸ் எடிட் பண்ண 1 hour, தம்ப்நெயில் வைக்கிறதுக்கு 1/2 hour இப்படி ஆயிடும். ஓகே பார்ப்போம். இதுதான் வேலை. இதுதான் நம்மளோட டே ரொட்டீன் vlog. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பிள்ளைங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பிள்ளைங்க கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். டாடா பை பை. டாடா பை பை. See you in the next vlog.